வணக்கம் ஜெயஹிந்த். சமீபமாக நீங்கள் அதிகமாக கேட்கக்கூடிய வார்த்தை அப்படின்றது ஜென்சி. இந்த பயன்படுத்தி ஆட்சி மாற்றங்கள் பல இடங்களில் நிகழ்வு. ஃபஸ்ட்டு இலங்கை. ராஜபக்சே அவர்கள் குடும்பம் அவங்க வாழ்ந்த இடம் தீக்கரையானது, பிறகு அவங்க நாட்டை விட்டு தப்பிச்சு ஓடினது, பிறகு ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு இப்போ அது இயல்பு நிலை திரும்பி இருக்கிறத பார்த்தோம். பேசிக்காக அங்கே என்ன நடந்தது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆட்சி மாற்றம். ரெண்டாவது நம்ம பார்க்குறோம் பங்களாதேஷில், மூணாவது இந்தோனேஷியாவில், ஃபிலிப்பைன்ஸில், அதன் பிறகு இப்போ சமீபமாக நம்ம பார்த்தது 2 நாளில் தெரு போராட்டங்கள் மூலிமா ஆட்சி மாற்றம் அப்படின்றது நேபாளில் நடந்தது. இப்போ எதுக்காக நடந்தது, என்ன இது, அதெல்லாம் நம்ம அடுத்தது பார்க்கலாம். இப்போ இது எங்கே பரவி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொரோக்கோ மற்றும் மடகஸ்கர், இந்த நாடுகள்லையுமே இந்த ப்ரொட்டஸ்ட். ஸோ எங்கே மாணவர்கள் போராட்டம் நடத்தினாலும் அதுக்கு இந்த ஜென்சி அப்படின்ற இந்த ஹேஷ்டேக் கொடுக்கப்படுது. ஸோ இது ஒரு கிளியர் கட்டாக, ஒரு ஆர்கெஸ்ட்ரடாக, ஒரு மேனுஃபேக்சர்டாக தான் உலகம் முழுக்க நடந்துகிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். குறிப்பாக இந்தியாவை சுற்றி கடைசியாக ஆட்டை கடிச்சு மாட்டை கடிச்சு மனுஷனை கடிச்ச கதையாக லடாக்கில் இருந்த ஒரு லோக்கல் லீடருடைய பேரில் இந்த ப்ரொட்டஸ்ட்டுக்கு ஜென்சின்னு கொடுத்து ஊடகங்கள் ஆரம்பித்து நாம் அனைவருமே இந்த வார்த்தையை அடிக்கடி பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். ஸோ வரலாற்றிலேருந்து நம்ம சில விஷயங்கள் கற்றுக்கலாம். இந்த மாதிரியான ப்ரொட்டஸ்ட் எங்கேருந்து ஆரம்பித்தா, யார் ஆரம்பித்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரப் ஸ்ப்ரிங் அப்படின்றது 2010 காலங்களில் தெரியும். அரபு நாடுகளில் ஆட்சியில் இருந்த எல்லாமே மன்னர்கள் தான், இல்லை ஒரு ஃபேமிலி ஆட்சி தான் இருக்கும். அதற்கு எதிராக தூண்டப்பட்ட ஒரு நிகழ்வு, ஒரு ஸ்ட்ராட்டஜி தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரப் ஸ்ப்ரிங். இதை யார் நடத்தினான்றது உலகமாக இருந்த ரகசியம். ஸோ இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஜென்சிஸ். இதை கொஞ்சம் மறக்காமல் பாருங்கள். இதை பார்க்குறவங்க இந்த பசங்களுக்கு புரிய வைங்க. வேல் கோனிம் அப்படின்ற ஒரு நபர் உலகம் முழுக்க ஃபேமஸ் ஆனார் அந்த காலகட்டங்களில். வேல் கோனிம் யார்? 1980 ஈஜிப்டோட தலைநகரான கெய்ரோவில் பிறந்து 2004 பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பட்டப்படிப்பு முடித்து பிறகு உயர்கல்விக்காக அமெரிக்கா சென்று 2007 அமெரிக்காவில் உயர்கல்வியை முடிச்சுட்டு பிறகு 2010 துபாயில் கூகுள் பன்னாட்டு நிறுவனத்தில் அவங்களுடைய மீனா, மிடில் ஈஸ்ட் அண்ட் நார்த் ஆஃப்ரிக்கன் ரீஜியோடைய மார்க்கெட்டிங் ஹெட்டாக ஒரு ஹை பொசிஷனில் ஜாயின் பண்ணுறாரு. வந்த பிறகு அவருடைய ஒரு வேலை நடக்குது. எப்போது? ஜூன் 2010. வந்த உடனே ஒரு கார்ப்பரேட்டில் ஒர்க் பண்ணக்கூடிய, மார்க்கெட்டிங்கில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு நபர் அனானிமஸாக, முகம் இல்லாமல், ஒரு ஃபேக் ஐடினா கூட நம்ம சொல்லலாம், ஒரு ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணுறாரு. ஓப்பன் பண்ணி அதுக்கு ஒரு பேர் கொடுக்குறாரு, வி ஆல் ஆர் காலித் சயீத் அப்படின்ட்டு. இப்போ காலித் சயீத் யார்? காலித் சயீத்ன்ற ஒரு இளைஞர் ஈஜிப்டோடைய தலைநகரமான கெய்ரோ, அவங்களுடைய அலெக்சாண்டரில் இருக்கக்கூடிய ஒரு காவல்துறை நடவடிக்கையில் கொல்லப்படுறார். ஒரு எக்ஸ்ட்ரா ஜுடிஷியல் கில்லிங், காவல்துறையால் தாக்கப்பட்டு கொல்லப்படுறார் இந்த நபர். அவருடைய ஃபோட்டோலாம் அந்த இடத்துல வருது. அந்த ஃபோட்டோவை எடுத்து வி ஆல் ஆர் காலித் சயீத், நாம் அனைவரும் காலித் சயீத் அப்படின்ற முகநூல் பக்கத்தில் ஃபேஸ்புக்கில் ஓப்பன் பண்ணுறாரு. ஓப்பன் பண்ண ஒரு வாரத்துக்குள்ளே அரபு நாடுகள்லேயே அதிகமாக ஃபாலோ பண்ணக்கூடிய பேஜாக அது மாறுது. ஜஸ்ட்டு ஒரே வாரத்துக்குள்ளே மோஸ்ட் ஃபாலோட் இந்த அரப் வேர்ல்டு அப்படின்றது வருது. எக்கச்சக்கமான நபர்கள் ஈஜிப்டோடைய போலீஸுக்கு எதிரான பதிவுகளை அங்கே பதிவிட ஆரம்பிக்கிறாங்க. இப்போது இந்த டிஜிட்டல் மொபிலைசேஷன் எப்படி நடக்குதுன்னு பாருங்கள். அனானிமஸ் லீடர்ஷிப், இதுக்கு பின்னாடி கோனிம் தான் இருந்தாருன்றது யாருக்குமே தெரியாது. கூகுள் நிறுவனம் என்ன சப்பக்கட்டு கட்டுறாங்கன்னா, எங்களுக்கே எங்களுடைய இந்த நபர் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாருன்னு எங்களுக்கு தெரியாது அப்படின்ட்டு. ஆனால் இவர் போட்ட அதிகமான பதிவுகள் எல்லாமே கூகுளோட ஆஃபீஸ்லேருந்து உட்காந்து போட்டதுன்றதை நம்ம பார்க்குறோம். அதில் அவர் சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மை அனானிமிட்டி வாஸ் மை பவர், வாஸ் த ரீசன் திஸ் பேஜ் வாஸ் ஸோ பவர்ஃபுல். என்னுடைய பேர் இல்லாமல், அடையாளமே இல்லாமல் நான் போட்டதுனால தான் இந்த பேஜ் இவ்வளோ வைரல் ஆச்சு. நான் பேர் சொல்லியிருந்தேன்னா அது சரியாக இருந்திருக்காது, இவ்வளோ பேர் வந்திருக்க மாட்டாங்க அப்படின்ட்டு. அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா க்ரௌட் சோர்சிங் ஐடியா. நான் ஜஸ்ட்டு பேஜ் தான் ஓப்பன் பண்ணால் மக்களாக அவங்கவுங்க பிரச்சனைகளை சொன்னாங்க. போலீஸால் என்ன இதாச்சு அப்படின்னு, அக்கிரமங்கள் என்ன நடந்துச்சு, போலீஸால் யார் பாதிக்கப்பட்டாங்க அப்படின்ட்டு. அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இது எப்படி நடக்குது? இப்போது ஸ்ட்ராட்டஜிக்கு வருவோம். ஃபஸ்ட்டு ஃபேஸ்புக்கில் ஒரு பேஜை ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி ஒரு எமோஷ்னல் ஒரு படத்தை பப்ளிஷ் பண்ணி அதன் பிறகு ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களை, குறிப்பாக இளைஞர்களை உள்ளே கொண்டு வருது. உள்ளே கொண்டு வந்த பிறகு அவங்களில் ஹார்டு சிம்பத்தைசர் யார், இதே பொழப்பாக உட்காந்து யாரெல்லாம் போட்டுட்ருக்கா, சிம்பத்தைசர்ஸ் யார், இதுக்கு எதிர்க்காக யார் இருக்காங்கன்னு சொல்லி டேட்டா அனாலிட்டிக்ஸ் யூஸ் பண்ணி அதை தரம் வாரியாக பிரிக்கிறது.
இதில் ஹார்டு சிம்பத்தைசர்ஸ் யாரெல்லாம் அளவுக்கு அதிகமாக உணர்ச்சிப்படுறாங்களோ அவங்கள பொட்டன்ஷியல் ரெக்ரூட்டராக உருவாக்கி அதன் பிறகு அவங்ககிட்ட சொல்லி நீங்கள் அடுத்தடுத்த ஃபேஸ்புக்கை ஓப்பன் பண்ணுங்கள், வாட்ஸ்அப்பில் சேனல் ஓப்பன் பண்ணுங்கள், மீடியாவில் பேசுங்க, அனானிமஸாக பேசுங்க அப்படின்ற மாதிரியான இதை கொண்டு வருது. இப்போ இது ஒரு சைடு. இப்போ உலகமே அதிகமாக லைவ் நியூஸ் நம்ம எங்கே பார்த்துட்டு இருக்கோம்? ட்விட்டர்னு சொல்லக்கூடிய எக்ஸ்தலத்தில். இந்த தேதிக்கு உலகத்தில் ஒரு நிகழ்வு நடக்குதுன்னா உடனடியாக தெரியணும்னா எக்ஸ்தலம் தான். ஸோ நம்மளே நம்ம சேனலுக்காக பல டே த்ரூ அவுட் த டே நம்ம பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து இரவு வரை இந்த எக்ஸ்தலத்தை நம்ம ஸ்கேன் பண்ணிக்கிட்டே இருப்போம். ஸோ எக்ஸ்தலத்தில் எதுக்கு பயன்படுத்துனாங்க, எப்படி பயன்படுத்துனாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ரொட்டஸ்ட், இங்கே ஒரு போராட்டம், தெருவில் போராட்டம் பண்ணணும், இந்த இடத்துல இது பண்ணுன்றது உடனடியாக லைவாக மக்களை கூப்பிட்றதுக்கு அதை பயன்படுத்துகிறாங்க. இதில் தாகிர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு மிக முக்கியமான பகுதி ஈஜிப்டில், அந்த இடத்துல ஒன்று கூட்டுறதுக்கான கூட்டம் எப்படி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 90% பேர் இந்த எக்ஸ்தலத்துலேருந்து மெசேஜை பார்த்துட்டு வராங்க. அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா ஆன்லைனையும் ஆஃப்லைனையும் இப்போது ஃபேஸ்புக்கில் பக்கம் ஓப்பன் பண்ணியாச்சு, அனுதாபிகளை லட்சக்கணக்கான பேரை உள்ளே கொண்டு வந்தாச்சு, ட்விட்டர் மூலிமா நீங்கள் போராட்ட களத்துக்கு கோஆர்டினேட் பண்ணுறீங்க, இந்த இடத்துல இந்த ஃப்ளாகை இப்படி பிடிச்சிட்டு வாங்க, இந்த மாதிரியான பதாகைகளை எழுந்துட்டு வாங்க, இந்த ஹேஷ்டாக் யூஸ் பண்ணுங்க அப்படின்ட்டு. அதன் பிறகு கிளாஸ் பிளாட்ஃபார்ம் ஆம்பிளிஃபிகேஷன் சொல்லுவாங்க. அந்த ட்விட்டரில் இருக்க எக்ஸ்பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்னாப்ஷாட் எடுத்து, ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து, இல்லை ஃபேஸ்புக்கில் தள்ள இருக்கக்கூடிய டெக்ஸ்ட்டை காப்பி பண்ணி நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், டிக்டாக் போன்ற சமூக வலைத்தளங்களில் பரவிடுறது. இது பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரி 25 இந்த ரெவல்யூஷனை அவங்க அஃபிஷியலாக லான்ச் பண்ணுறாங்க. ஜனவரி 14 துனிஷியாவில் இது ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெறுச்சு. இதே கோனிமோடைய இன்ஸ்டியூஷனில் தான், இந்த இன்ஸ்டிகேஷனில் தான் துனிஷியாவில் ஆட்சி மாற்றம் ஏற்படுது. அதுக்கு பிறகு ஒரு போல் ஒன்று போடுறாரு, ஒரு கருத்து கணிப்பை இந்த நபர் போடுறாரு அந்த அனானிமஸ் பேஜில். துனிஷியாவில் நடத்தினதை நீங்கள் ஈஜிப்டில் நடத்துறதுக்கு தயாரா அப்படின்னு கேள்வி ஆம் இல்லைன்ற பதில் கேட்டு போடுறாரு. 2 மணி நேரத்துக்குள்ள ஜனவரி 25 ரெவல்யூஷன் அகெயின்ஸ்ட் டார்ச்சர், கரப்ஷன், அன்எம்ப்ளாய்மெண்ட், இன்ஜஸ்டிஸ். 4 விஷயம் நல்லா கவனிங்க. டார்ச்சர், கரப்ஷன், அன்எம்ப்ளாய்மெண்ட், இன்ஜஸ்டிஸ். இந்த 4 இல்லாத உலக நாடை ஒன்று காமிங்க. போலீஸோட எக்ஸஸ் எல்லா நாடுகள்லையுமே இருக்குது. அமெரிக்காவில் பார்த்தோம், இந்தியாவில் பார்க்குறோம், தமிழ்நாட்டில் நம்ம எல்லாருமே பார்த்துட்டு இருக்கோம். அன்றாடம் இந்த மாதிரியான செய்திகள் வந்துட்டு இருக்கு. பட் இதற்கான முடிவு என்ன? காவல்துறையை சீர்திருத்துறது, தண்டிக்கப்பட வேண்டிய நபர்கள் தண்டிக்கப்பட வேண்டியது, நீதிமன்றங்கள் அணுகிறது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா கரப்ஷன். இப்போ நம்ம நாடு லஞ்ச லாவணியம் ரத்தத்தில் ஊறி இருக்கு. இதை விட அதிகமான லஞ்ச லாவணியம் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்பிரிக்க நாடுகளில் பார்க்கலாம், கொஞ்சம் கம்மியாக ஐரோப்பிய நாடுகளில் பார்க்கலாம், நமக்கு கிட்டத்தட்ட ஈக்குவலாக அமெரிக்காவில் பார்க்கலாம். அடுத்தது பார்த்தீங்க அன்எம்ப்ளாய்மெண்ட், வேலைவாய்ப்பின்மை. எல்லாருக்கும் வேலை கிடைக்குமா? கிடையாது. ஏன்னா எம்ப்ளாயபிலிட்டின்னு ஒன்று இருக்குது. நான் படித்தனால மட்டும் எனக்கு வேலை கொடுத்துட முடியாது. எனக்கு அந்த வேலை செய்யக்கூடிய திறன் வேண்டும். இல்லை சப்ளை டிமாண்ட் ஈக்குவேஷன்ஸ் இருக்கலாம். ஸோ அன்எம்ப்ளாய்மெண்ட் எல்லாமே எல்லா மக்களுக்குமே வேலை இருக்கா அப்படின்னா எந்த நாடுகளையுமே அது 100% இருக்க முடியாது. இன்ஜஸ்டிஸ், பணக்காரர்களுக்கு சட்டம் ஒரு மாதிரி, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தோட வசனங்களாக இருக்கும். இது எல்லாமே ஒரு நாட்டுக்கு தேவையற்றது, இருக்கக்கூடாது தான். ஆனால் இதை அட்ரஸ் செய்யறதுக்கு தெருவில் இறங்கி போராடி ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்தால் மாறிடுமான்னா இந்த நாடுகளை நம்ம பார்த்து கற்றுக்கலாம். அதன் பிறகு இந்த கேம்பெயினை வேர்ல்டோடைய பிரில்லியன்ட் மார்க்கெட்டிங் கேம்பெயின் அப்படின்னு சொல்லி ஒரு ஹேஷ்டாக் மூலியமாகவே அதை கொண்டு வராங்க. 48% இந்த போராட்டத்தில், ஜனவரி மாதம் ஈஜிப்டில் நடந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்ட 48% பேர் இதை அந்த ஒரே ஒரு ஃபேஸ்புக் பேஜில் இருந்து மட்டும்தான் எடுக்கிறாங்க. இப்போது இவருக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, கோனிம் ஒரு தனி நபர், அந்த இளைஞர் காலித் இறந்ததோடைய மன வருத்தத்தில் இவர் ஒரு இது மாதிரி அதால் பாதிக்கப்பட்டு ஒரு மூமெண்ட் ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போது சில ஓப்பன் கேள்விகளை நான் வைக்கிறேன். இதெல்லாம் நடந்த பிறகு இவர் யாருன்னு தெரிந்த பிறகு இவர் அமெரிக்காவுக்கு திரும்ப போயிடுறாரு. இப்போ வரைக்கும் எங்கே இருக்காருன்னு தெரியல, அந்த நிறுவனத்தில் வேலை செஞ்சுட்டு இருக்காருன்னு நினைக்கிறேன். கூகுள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எங்களுக்கு உலக நாடுகளில் போயிட்டு இந்த மாதிரியான போராட்டங்களில் இது பண்ணுறதெல்லாம் எங்கள் வேலை கிடையாது. அவர் தனிநபர், எங்கள் ஆஃபீஸில் வேலை செய்யக்கூடியவர், அவர் இதை செஞ்சார்னா அதுக்கு நாங்கள் பொறுப்பேற்க முடியாதுன்னு சொல்லிட்டு. கார்ப்பரேட்டில் வேலை செய்யக்கூடிய மக்கள் நீங்கள் மறக்காமல் இதுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் அலுவலக நேரத்தில் நீங்கள் ஸ்டாக் ட்ரேடிங்கோ இல்லை முழு நேரம் சோஷியல் மீடியாவில் பதிவு போட்டிங்கனாலோ உங்கள் நிறுவனம் உங்கள் மேலே நடவடிக்கை எடுக்குமா இல்லையான்றதை மட்டும் நீங்கள் பதிவாக போடுங்க. மிச்சவங்க அந்த கமெண்ட்ஸை படிங்க. கூகுள் என்ன சொல்கிறாங்கன்னா, எங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்ட்டு. அந்த கூகுளோடைய ஆஃபீஸ்லேருந்து தான் அவர் பதிவு போடுறாரு, அது அவங்க சர்வர்லேருந்து தான் போகுது, அவங்களோட இன்டர்நெட் கனெக்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இவரோட மோட்டிவேஷன் அப்படின்றது பியூர்லி எமோஷ்னல், ரொம்ப எமோஷ்னல் ஆகி காலிதோடைய மரணத்தில் பாதிக்கப்பட்டு இவர் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது இதே மாதிரி ஒரு மூமெண்ட்டுக்கு சப்போர்ட் மூமெண்ட்ஸ் வருது. யூத் மூமெண்ட் கோஆர்டினேஷன், April 6 யூத் மூமெண்ட். நல்லா கவனிங்க, ஒரு தேதி
அந்த தேதியில் ஒரு ஒரு வரலாற்றில் ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு நிகழ்வு நடந்திருக்கு. அந்த தேதியை அப்படியே வச்சு ஒரு மூமெண்ட் ஆரம்பிக்கிறது, ஏப்ரல் 6 யூத் மூமெண்ட் அப்படின்றது. அப்போ ஏப்ரல் 6 தேதிக்கு ஏதோ ஒரு மோசமான நிகழ்வு நடந்திருக்கு. அந்த நிகழ்வுகள் நடந்துக்கிட்டு தான் இருக்கும். எந்த நாட்டிலையுமே இவ்வளோ பெரிய நாடு இருக்கும்போது நல்லது கெட்டது எல்லாமே இருக்கும். அதை பயன்படுத்த வேண்டியது. அதன் பிறகு இந்த ஜனவரி 25 ஈஜிப்டில் நடந்த ப்ரொட்டஸ்ட்டை இவங்களை உள்ளே கொண்டு வராங்க. அதே மாதிரி மல்டிபிள் பொலிட்டிக்கல் குரூப்ஸு, ஆட்சியில் இல்லாத, மக்கள் ஆதரவு இல்லாத சிறு சிறு கட்சிகள், ஃப்ரிஞ்ச் எலிமெண்ட்ஸ் கட்சிகள் இருக்குது. ஈஜிப்டை பொறுத்த வரைக்கும் டெமோக்ராட்டிக் ஃப்ரண்ட் பார்ட்டி, காத் பார்ட்டி, அப்புறம் வந்து எல் பாரடை என்ற அவருடைய சப்போர்ட்டர்ஸ், இவங்களெல்லாம் ஒன்று சேர்த்து அதே ஃபேஸ்புக்கில் ஒன்று சேர்த்து இந்த போராட்டத்துக்கு இன்னும் வலு சேர்க்க வேண்டியது. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா கோயலிஷன் ஆஃப் ரெவல்யூஷனரி யூத் அப்படின்னு சொல்லி புரட்சிகர மாணவர்கள் படை அப்படின்னு ஒன்று ஆரம்பித்து முபாரக் அவர்களுடைய ரெசிக்னேஷனுக்கு பிறகு அவர்களுடைய ஆதரவாளர்கள், அவர்களால் பயன்பெற்றவர்கள்லாம் சேர்ந்து ஆரம்பித்தாங்க. ஒரு ஃபேன்சியான ஒரு பேர். இவங்களும் உள்ளே வராங்க. அதன் பிறகு இந்த ப்ரொட்டஸ்ட் நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு அரப் ஸ்ப்ரிங் அப்படின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை வந்து அங்கே கொண்டு வருது. அதன் பிறகு முபாரக் அவர்களுடைய அந்த ரெஜிம் ட்ரெடிஷ்னல் மீடியாவை அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்றது நல்லா தெரியும். அதே மாதிரி சிம்பத்தைசர்ஸு, ஸ்ட்ரேஞ்சர்ஸு, வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய லெஃப்ட் குரூப்ஸு, இவங்களையும் உள்ளே கூப்பிட வேண்டியது. ப்ரொட்டஸ்ட் பிளானிங்கை பக்காவாக பண்ணாங்க. ரியல் டைம் அப்கிரேட் கொண்டு வந்தாங்க. ஹேஷ்டேக் கேம்பெயின் ரொம்ப எஃபெக்டிவாக ரன் பண்ணாங்க. லீடர்ஷிப் கோஆர்டினேஷன் நடக்குது. கடைசியாக பார்த்தீங்க அப்படின்னா லட்சக்கணக்கான மக்கள், குறிப்பாக இளைஞர்கள், ஜனவரி 25ஆம் தேதி நாடு முழுவதும், ஈஜிப்ட் நாடு முழுவதும் வந்தாங்க. வந்த பிறகு ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டம் அங்கே வெடிக்குது. எல்லாமே தீக்கிரையாவது, நாடே சின்ன பின்னமாக போகக்கூடிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எஜிப்சியன் ரெவல்யூஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அது போச்சு. இப்போது இந்த இடத்துல இந்த கேட்டலிட்டிக் மூமெண்ட் அப்படின்றது ஜனவரி 28ஆம் தேதி தான் ஈஜிப்டோடைய காவல்துறை போய் கோனிமை கைப்பற்றுறாங்க. கைப்பற்றி 11 நாள் காவலில் வைக்கிறாங்க. வந்த பிறகு கூகுள் நிறுவனம் தங்களுடைய ஒரு நபரை இவங்க கைது செஞ்சுட்டாங்க அப்படின்னும், உலகத்தில் இருக்கக்கூடிய சோகால்டு இந்த ஹியூமன் ரைட்ஸ் அமைப்புகள் எல்லாமே ஒரு மிகப்பெரிய ஒரு பிம்பத்தை, ஒரு பப்ளிசிட்டியை அவர் கொடுக்குறாங்க. பிப்ரவரி 7ஆம் தேதி அவர் வந்து ரிலீஸ் ஆகிறாரு. ரிலீஸ் ஆன பிறகு ட்ரீம் டிவி அப்படின்ற தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுக்குறாரு. பேட்டி கொடுத்த பிறகு அந்த மூமெண்ட் அப்படியே கம்மியானது, மீண்டும் உயிர் பெறுது. இவர் ஒரு நேஷ்னல் ஹீரோவாக பார்க்கப்படுறாங்க. அதன் பிறகு தாகிர் ஸ்கொயரில் எங்கே போராட்டம் நடந்துச்சோ அங்கேயே நேரடியாக போய் இவர் ஒரு பேட்டியை கொடுக்குறாரு. அந்த பேச்சு ஒன்று கொடுக்குறாரு. அந்த பேச்சுக்கு பிறகு இந்த 18 நாள் அரப் ஸ்ப்ரிங்குக்கு பிறகு அந்த ஈஜிப்டோடைய அதிபர் ஹோஸ்னி முபாரக் ராஜினாமா செய்கிறார். ஒரு 12 மில்லியன் இருக்கக்கூடிய ஒரு நாடு, ஒரு 18 நாடுகளுக்குள்ள ஒரு அனானிமஸான பேரற்ற ஒரு ஃபேஸ்புக் பேஜை வச்சு கம்ப்ளீட்டாக ஒரு ஆட்சி மாற்றத்தை நடத்துகிறாங்க. இந்த நபர் 2011 உலகத்தோடைய டாப் 100 ஆளுமைகளில் ஒருத்தர் வராரு. ஜான் எஃப் கென்னடியோடைய கரேஜ் அவார்டை இவருக்கு கொடுக்குறாங்க. டைம்ஸ் மேகசின், அமெரிக்காவோட தெரியும், டாப் 100 பேரில் கோனிமா வராப்பில். அதே மாதிரி வேர்ல்டு எக்கனாமிக் ஃபாரம், இதுவும் ஒரு அமெரிக்க அமைப்பு, இதோடைய யங் குளோபல் லீடர் அப்படின்ற அவார்டையும் அவங்க கொடுக்குறாங்க. ரெவல்யூஷன் 2.0 அப்படின்னு சொல்லி இந்த ரெவல்யூஷனுக்கு பேர் வைக்கிறாங்க. ஸோ தலைவர் இருந்து ஒர்க் பண்ணது கூகுள், அமெரிக்க நிறுவனம். தலைவருக்கு ஜான் எஃப் கென்னடிக்கு அவார்டு கொடுக்கறது அமெரிக்க அரசு. வேர்ல்டு எக்கனாமிக் ஃபாரமோட யங் லீடராக இவர் அறிவிக்கிறது அமெரிக்க அரசு. டைம்ஸ் மேகசினுடைய டாப் 100 இன்ஃப்ளூயன்ஷியல் பீப்புளில் அந்த காலகட்டங்களில் 2011 பார்த்தீங்கன்னா திருமதி சோனியா காந்தி அவர்கள், மன்மோகன் சிங் போன்றவர்கள்லாம் இருக்கக்கூடிய இடத்துல, பராக் ஒபாமா இருக்கக்கூடிய இடத்துல இந்த நபரும் உள்ள சேர்றாரு. உலகம் முழுக்க மிகப்பெரிய ஒரு போஸ்டர் பாயாக மாறுறாரு. இந்த ரெவல்யூஷன் நடந்து முடிஞ்சு ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு தலைவர் மீண்டும் துபாயிலிருந்து கிளம்பி அமெரிக்கா போயிட்டு ஒரு நல்ல கௌரவமான பதவியில் உட்காந்து வேலை செய்கிறார். இந்த இடத்துல நீங்கள் கற்றுக்க வேண்டிய முக்கியமான பாடம் ஒன்று இருக்குது. ஒரு தனி நபரால் ஒரு அனானிமஸாக ஃபேஸ்புக் பேஜை ஒன்று ஓப்பன் பண்ணி ஒரு நாட்டோடைய அரசே மாற்றக்கூடிய அளவுக்கு பண்ண முடியாது. இதுக்கு பின்னாடி ஸ்ட்ராட்டஜி இருக்குது, ஒரு சதி இருக்குது, திட்டம் இருக்குது. இதுக்கு பின்னாடி வெஸ்டர்ன் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஹோஸ்னி முபாரக் அவர்கள் அமெரிக்காவுக்கு எதிராக கடுமையான ஒரு ஸ்டாண்ட் எடுக்கக்கூடிய ஒரு மனிதர். அதன் பிறகு கடாஃபி அவர்கள் எப்படி கொல்லப்பட்டார் அப்படின்றத பார்த்தோம். சதாம் ஹுசைனோட நிலைமை என்னாச்சுன்றதை பார்க்குறோம். ஸோ ஒன்று நேரடியாக அந்த நாட்டோட தலைமையை கொள்வது, இன்னொன்று இந்த மாதிரியான உள்நாட்டு பிரச்சனைகளை வச்சு தூண்டி விட்டு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துறது. ஸோ இந்த ஹேஷ்டேக் ஜென்சி தயவு செய்து பயன்படுத்தாதீங்க.
வேலைவாய்ப்பு இருக்கா இல்லையான்லாம் நீங்கள் டேட்டாவை எடுத்து பாருங்கள். ஆட்சி மாற்றம் வேணும் அப்படின்னா அது தேர்தல் மூலயமா அரசியல் மாற்றமாக இருக்க முடியுமே தவிர சின்ன பசங்களை விட்டு தெருவில் போராடி ஒரு நாட்டை வந்து ஒரு வளர்ச்சி பாதைக்கு கொண்டு போக முடியுமானா கொண்டு போக முடியாது. ஈஸியாக நம்மளால் டிஸ்ட்ராய் பண்ண முடியும். அந்த தவறை நம்ம செய்யக்கூடாது. இந்த எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஒரு கேஸ் ஸ்டடியாக இருக்கும்னு நம்புகிறேன். உங்கள் கமெண்ட்ஸ்ன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. நன்றி, வணக்கம், ஜெய்ஹிந்த்.